கொய்யா பழத்துக்கு ஆசைப்பட்டு அது கொழுந்தனாரை குறிக்கும் அந்த வார்த்தை. அந்த பாருங்க வந்துட்டாங்க பாருங்க. ஹாய் ஸ்ரீ கிரியேஷன் ஹாய் சொல்கிறாங்க. குட்டி பிள்ளை நல்லா இருக்கீங்களா? சுதாக்கா ஏன் சுதாக்கா ஏன் போறீங்க? வாருங்கள் ஜாலியாக பேசலாம் அக்கா அப்படிங்கிறாங்க. நம்ம சாப்ஜி தம்பி சொல்கிறாங்க. ஸ்ரீ கிரியேஷன் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க? தம்பி சொல்கிறாங்க வெக்கமெல்லாம் படம். அப்படி இல்லைப்பா, நீங்கள் வந்து மகன், உங்களுக்கு நேரம் நாங்கள் எதை பாடணுமோ அதைத்தையும் பாடணும், எல்லாத்தையும் பாடக்கூடாதுல்ல. அது வந்து அந்த பாட்டிமா பாடினாங்க. இப்போ ஒரு குழந்தைய அழுகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய வந்து நம்ம சமாதானப்படுத்தி தூங்க வைக்கணும் அப்படின்னா அந்த பாட்டு கேட்குறீங்களா? நியாயம், நான் பாடுவேன். ஹாய் அப்படிங்கிறாங்க. ஹாய் ஸ்ரீ கிரியேஷன் சாப்பிட்டாச்சா? எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? அதனால பிள்ளைங்களாம் வந்து தோளுக்கு மேலே நம்ம வந்து அந்த பாட்டை கிண பாட முடியாதுல்ல. அது அந்த பாட்டி பாடினாங்க, அது பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய சிஸ்டர் கேட்குறாங்க. இருந்தாலும் சிஸ்டருக்காக பாடலாம் அப்படின்னாலும் கூட சில வரிகளை எடுத்து கொண்டு வர முடியல. கிராமத்து பாட்டு தான். அவங்களே பேசுகிறாங்க பாருங்கள். என்னோடய பெரிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அம்மா பாடுறாங்க பார்த்தீங்களா? மதுரை மீனாட்சியை பற்றி பாடுறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நல்ல நல்ல வித்தைகள், கலைகள் எல்லாமே வந்து நம்ம கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காடுகிற வேலை செய்யும்போது சரமாக அது வந்துடும். நேரலையில் இருக்கும் நம்ம சாட்சி தம்பி சொல்கிறாங்க, நேரலையில் இருக்கும் நாம் அனைவரும் சொந்தமே, வாருங்கள் நமது நட்பை உருவாக்கி கொள்ள அன்போடு பேசலாம். கரெக்டு தம்பி, சாட்சி தம்பி கரெக்டாக பேசுகிறீங்க, பேசுங்க. ஆமாம் அம்மா அப்படிங்கிறாங்க நம்ம ஸ்ரீ கிரியேஷன். கலாம் நண்பா, சாப்பாடு ஆச்சா அப்படிங்கிறாங்க எனது ஜோதி சிஸ்டர். ஸ்ரீ கிரியேஷன் ஒரு லைக்கை போட வேண்டியான யோசனை. பாசித் ப்ரோ, சுதா அக்கா கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுதா அக்காவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து நான் வாங்கி கொடுத்துக்கிறேன் என் பிள்ளைக்கு ஐஸ்கிரீம். அதெல்லாம் எந்த கோபமும் கிடையாது. நம்ம கொஞ்சம் ஏன்னா பொது வெளியிலங்கும் போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் இல்லையா? பாசித் தம்பி, இது லைவ் பப்ளிக், நம்ம ஃபோனில் பேசலை, நம்ம வந்து அதை எப்படி சொல்கிறது, அதனால கொஞ்சம் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணுங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜாலியாக பேசணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. கொஞ்சம் சாட்சி தம்பி மாதிரி கொஞ்சம் நீங்கள் அதிக பொம்மையில் மைண்டு மாறிடுச்சு. என்னது பாசமுள்ள பாசித் தம்பிக்கு வந்து அந்த பொம்மையோட அட்ராக்ஷன்லேயே போயிட்டீங்க. அதை வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ குணமாக சொல்கிறாங்க. அக்கா வந்து உடம்பு தொந்தரவு படக்கூடாதான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் எங்கள் அக்காவுக்கு சளி பிடிக்கும். அதெல்லாம் நான் சொல்கிறீங்கல்ல தம்பி, சூப்பர். ஒரு டீ போட்டு அதை ஜில்லுன்னு ஆக்கி அக்காவுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப ஓவரு. ஜோதி சிஸ்டர், சுதாமா இருக்கீங்களா? சாப்ஜி தம்பி, பாசித் தம்பி நீங்கள் அக்காவை ரொம்ப, அக்கா இப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் வெளிநாடு போகணுமா இல்லையா? அக்கா ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்ல. அக்காட்ட நல்ல மாதிரியாக பேசுங்க. ஐஸ்கிரீம் கொடுக்குறது, அதை ஜில்லுன்னு கொடுக்குறது. காண வேணுமா ஜோதி சிஸ்டர்? காஃபி, ஓகே ஓகே. இந்தங்க அனைவருக்கும் சுதா அக்கா, உங்களுக்கும் மட்டும் ஸ்பெஷல். ஓ, எல்லாரும் டீ எடுத்துக்கணுமா? லைவில் இருக்க 5 பேரும் எடுத்துக்கிட்டோம். பாசித் தம்பி டீ போட்டு கொடுத்துட்டாங்க, சூப்பர். ஏலக்காய் போடாமல் போட்டிருக்கியப்பா.